ஒரே மாதிரி கதைகள், ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம். நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் வந்து போராளி கிடையாது. ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை தான். நான் அதனால தான் அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல. பட் அதே பேட்டர்னில் இருக்கும்போது நான் அதை பண்ண விரும்பல. அது காரணம் என்னென்னா, நான் ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்திருக்கேன், கூத்துப்பற்றையில். நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும், எனக்கு பூரி, பொங்கல், பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும். ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமேன்னு வெயிட் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக இந்த ஜர்னி வந்து மோஸ்ட்டாக நான் ஒரு ஆர்கிடெக்ட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்டாக மாறின ஜர்னி தான் இந்த 4 வருஷம். நான் ஆர்கிடெக்சர் குவிட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். போன எல்லா இடத்துலையுமே நான் பண்ணுற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரைகிற ஸ்கெட்சஸ் இதுதான் சோறு போட்டுச்சு 4 வருஷத்துக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் மேலே ட்ராவல் பண்ணி இந்த ஒரு கண்ட்ரிஸ்க்கான வீசாஸு, அந்த விஷயங்கள், காசு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த வேர்ல்டுக்கு நான் யார், இந்த ஒரு கொஷின் வந்து இன்னொரு கொஷின் இருக்கும் இல்லைங்களா, நாம் யார் இந்த உலகத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட். அந்த ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தேன். நான் வந்து பைக்கில் நான் ட்ராவல் பண்ணது வந்து இங்கேருந்து சவுத் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து நேபாள் போனேன், பூட்டான் போனேன், அங்கேருந்து மியான்மார், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், மறுபடியும் கீழே வந்து மலேசியா, சிங்கப்பூர், மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து ஷிப் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு போனேன். மறுபடியும் இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன். எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன். ஸோ யூரோப்பில் ஃபின்லாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சென்ட்ரல் யூரோப் ஃபுல்லாக போயிருக்கேன். குரு சார், நீங்கள் ஜிகர் தண்டாவில் வந்து ரவுடிகளுக்கு அந்த நடிப்பு சொல்லி கொடுப்பீங்க, இதில் ரவுடியாகவே நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் வேலை, இதில் என்ன பண்ணுறது. ரவுடியில் எப்பவுமே கத்தியும் இதுமா இருப்பாங்க, கெச்சு போட்டுன்னு பானுங்க. ஆமாம், இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் த ஸ்கிரிப்ட். அதான். ஸோ என்ன ரோல் வருதோ, இப்போ நீங்கள் வஞ்சகர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேங்ஸ்டராக நடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தாக இருக்குது, அதில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து இப்போ பயமரியா பிரம்மைன்னா என்னன்னு சொல்கிறாங்களே, நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியாது. சில விஷயங்களை ஒருத்தரை அடிக்கணும், ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது. அது என்ன பயம் இருக்கும், ஆனால் அப்படி நினைக்க முடியும். ஸோ அதான் பயமரியா பிரம்மை. ஸோ ஒரு பேசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல, நம்ம மனசுக்குள்ளே அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். அதில் ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம். ஸோ அதில் நானும் பண்ணியிருக்கேன். டேரக்டர் ஆக்சுவலாக அவர் சொல்லும் போது ஜேடியோடைய மாமா தான் ரவுடியாக இருந்தார் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்களா? எங்கள் மாமா ரவுடியாக அவங்க அதுதான் எஃப்ஐஆர்லாம் போட்டு ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியை சொல்லி அதை எடுத்தீங்களா, இல்லை நீங்களா கிரியேட் பண்ணீங்களா? இல்லை இல்லை இல்லை, இது நாமளாக கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான். சார் சொல்கிறப்ப, குரு சார் சொல்கிறப்ப, யாரும் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது, இப்போ ஒருத்தங்க நமக்கு ரொம்ப விரோதியாக இருக்காங்கன்னா அவங்கள தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தீர்த்து கட்ட முடியாதுல, சட்டம் அதெல்லாம் இது இல்லை. அப்படிங்கிறப்போ அப்போ நமக்குள்ளார இருக்கிற கேரக்டருங்க தான் இல்லையா? ஆமாம், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த தாட்ஸ் தான். அப்போ எல்லாரோட மனசோட ஈஸியாக ஒட்டி உறவாடும், ஆழ் மனசோட. அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதாவது 2 or 3 சீக்வன்ஸாவது ஒருத்தவங்களோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இது இவருடைய கொஸ்டின் தான், ஆனால் நான் கேட்குறேன் தாட்டி. இல்லை, எப்பவுமே கேங்ஸ்டர்ஸு இந்த ரவுடி அப்படின்னாவே ஒரு டான்ஸு, ஒரு மாடல் அந்த மாதிரி உள்ளே இருக்கும், ஐட்டம் சாங் ஏதாவது. உங்களில் என்ன ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்தது? படத்தில் பாட்டே இல்லைங்க. ஏன், என்ன காரணம்? ஏதாவது முக்கியமாக? ஏன்னா இப்போ வர படங்களில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மகாராஜாவில் கூட கிடையாது. இல்லை, தேவைப்படல. நம்ம ஒரு மூடோட ஒரு நரேட்டிவ்குள்ளே போகிறோம். ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட அந்த நரேட்டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன்.
இல்லை ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது ஆக்சுவலாக. எனக்கு வந்து இப்போ அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது. ஒரே மாதிரி கதைகள் ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் வந்து போராளி கிடையாது. ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை தான். நான் அதனால தான் அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல. ஆமாம் வந்ததுன்னா நான் அதில் இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன். பட் அதே பேட்டர்னில் இருக்கும்போது நான் அதை பண்ண விரும்பலை. அது காரணம் என்னென்னா, நான் ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்திருக்கேன், கூத்துப்பற்றையில். நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும், எனக்கு பூரி பொங்கல் பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும். ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமேன்னு வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. டேரக்டர் சார், அதே மாதிரி இந்த ஜாக்கு அவரை விட அவரோட கார் இந்த பிங்க் கலர் ஒரு ஃபியட்டில் சுற்றிட்டு இருப்பார். நீங்கள் தானே அது பிங்க் கலர் ஃபியட் இல்லையா? அதை விடுங்க. அப்படின்னா இந்த படத்தில் ஒரு கார் வருது இல்லை, நீங்களும் நிறைய ட்ராவல் பண்ணதாக சொன்னீங்க. அந்த கார் என்ன காரு, எது அதுவும் ஒரு கேரக்டரா படத்தில்? அந்த கார் ஆக்சுவலாக ஒரு கேரக்டர்னே சொல்லலாம் படத்தில். எல்லா கேரக்டரோட ட்ராவல் ஆகும் அந்த கார். கான்டெஸ்ட் சார். இல்லை, வினோத்ஜி வந்து எல்லா படங்கள்லையும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டில் வந்து கற்பழிக்கிற மாதிரி, அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார் வேறு லெவலில். பட் இந்த படத்தில் வந்து வேறு மாதிரி டைரியை புரட்டி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி உட்கார வச்சுருக்கீங்களா, என்ன காரணம்? அவர் இந்த படத்தில் ஒரு ரைட்டர் தான். அது நீங்கள் தான் சொல்லணும். சார், இது கமர்ஷியல் படமா ஆர்ட் படமா? கமர்ஷியலாக ஆர்ட் கலந்து படம் படமா? இல்லை, இது பாமர மக்களுக்கு போய் சேரணும். பாமர மக்கள் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை கொடுக்கும். ஸோ நாம் இப்போவே பிரிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இது பெயிண்டிங் மாரி இருக்குது, அதனால கீழே வரையும் போய் சேருமாங்க. ஏன் பெயிண்டிங்கை பாமர மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ரசிகர்கள் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு ஜானல். இப்பெல்லாம் பாமர மக்கள்லாம் இல்லைங்க. இல்லை, பாமர மக்களுக்கு எல்லா அறிவு. பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வை நம்ம அதுலேருந்து மாற்றிக்கலாம். சொல்லல, அவங்க ரசிச்சு கமர்ஷியல் தான் பார்ப்பாங்க. அது மாறிட்டு இருக்குது. இல்லை, அது மாறிட்டு இருக்குது. அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும். இந்த மாதிரி படங்களை வந்து சார் டாக்டர் சார், இதில் வந்து பிரம்மையில் இம்மை மொட்டை தலைகீழாக போட்டிருக்கீங்க, அதுவே பிரம்மையா இல்லை இது காரணம் இருக்கா? ஆக்சுவலாக அந்த இம்மே வராது. ஸோ அது நான் டிசைன் எல்லாமே தான். அது வந்து டிசைனுக்காகவும் அதில் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது, அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வச்சேன். தேங்க்யூ. சொல்லுங்கள். மௌனகுரு. ஓகே. ஆமாம். இல்லை, மீட் பண்ணதில்லை நான். இது ஓகே. நாம் வந்து இது வந்து ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட், ஒரு ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் படம் ஃபுல்லாகவே. எது கரெக்டு எது தவறு, இந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்குள்ளே போகிற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஒரு படம். இது வந்து என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்னா, நீங்கள் பார்க்கும் போது இல்லைன்னா மக்கள் இந்த படங்களை போய் பார்க்கும் போது ஏதோ ஒன்று வித்தியாசமாக பார்த்தோண்டா அந்த ஒரு ஃபீலிங் உருவாக்கும். அதுக்கான எடுத்த படம் தான். தேங்க்யூ. குரூப் ஃபோட்டோக்கான டைம். ஸோ நம்ம குரூப்